யாரோ ஒரு அகர்வால், யாரோ ஒரு பட்நாயக்கு அவங்க நான் தமிழ்நாட்டுக்காரன், இந்தியன் என்று அவனுக்கு நான் நிரூபிக்கணுமா? இது எவ்வளவு இழிவானது. இதை நியாயப்படுத்தி இதுதான் எப்பவும் நடக்குது அப்படின்னு பேசுறதும் அந்த அம்மையார் பேசுறது பொய், பேசினது ஃபேக்சுவலி இன்கரெக்ட், பேசினது திமிர்த்தனமானது. ஜோக் என்ன அப்படின்னாக்க, நிர்மலா சீதாராமன் இந்த அவங்க சொல்லக்கூடிய கொளத்தூர் தொகுதி வாக்காளர் குளறுபடிகள் திமுக அரசு செய்ததாக அந்த அம்மையார் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் திமுக கண்ட்ரோல்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ இவங்க ஏதாவது ஒரு குற்றம் சாட்டினால் அதற்கு யார் பொறுப்பு? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் சம்மரி ரிவிஷன் நடத்திய ஒன்றியத்தினுடைய தேர்தல் ஆணையம், அவங்க தான் பொறுப்பு. இப்படிதான் தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றம் சொல்றாருல்ல ஸ்டாலின், அப்படிதான் ஈடியை பற்றியும் எதிர்கட்சி எங்கள் மேலே ஏவறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈடியை சுப்ரீம் கோர்ட்டு பாராட்டியிருக்கோம். இப்போதான் கவாய் காரி உமிழாத குறையாக பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் கிளியர் பண்ணப்பட்ட ஒரு வாக்காளர் இருந்தால் அவர் தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாமா? இது 13ஆவதாக சேர்த்துருக்குறாங்க. இது எப்படி? அப்போ இது இந்தியா இல்லையா? இது இந்தியா தான். அவன் பீகார்லேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்டான்னா அதை செக் பண்ணுறதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்குது? இந்த ஆவணங்களை கொடுக்கணுன்ற அடிப்படையில் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்றதுக்கு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டு அவர் கொடுத்துருங்கன்னு உத்தரவு போடுது. போட்ட உடனே சட்டத்தை திருத்துறாங்க. திருத்தி இது கொடுக்கக்கூடாது. இப்போ நேத்திக்கு ராகுல் காந்தி போட்டிருக்கிறாரு, டெல்லியில் இருந்த 2024 தேர்தல் தொடர்பான எல்லா ஆவணங்களும் ஃபுட்டேஜும் அழிக்கப்பட்டு விட்டது, அதை அழிச்சிட்டாங்க, அது முடிஞ்சது. அப்புறம் இவ்வளவு தில்லுமுள்ளு பண்றாங்களே தேர்தல் ஆணையர்கள், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த பாதுகாப்புக்கு அவங்க சர்வீஸ்ல இருக்கும்போது செஞ்ச எந்த காரியத்துக்கும் அவங்க ரிட்டையர் ஆகி சாகிற வரையில் அவங்க மேல எந்த வழக்கும் போட முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பு ஜனாதிபதிக்கு கிடையாது, நீதிபதிகளுக்கு கூட கிடையாது. இப்படி ஒரு இம்யூனிட்டி, அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அரசு செஞ்சிருக்குது. இப்ப இன்னும் மிச்சம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களே ஓட்டு போட்டுக்கலாம், அதை யாரும் தடுத்தால் அது சட்டவிரோதம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் மட்டும்தான் இப்ப பாக்கி இருக்கு என்ற எல்லைக்கு இதை கொண்டு சென்றிருக்கிறார்கள். செத்து போனவங்க எல்லாம் வாக்காளர்களை சேர்க்கணுமா? அப்போ இடம் மாறி போனவங்க எல்லாம் சேர்த்து நீங்க அதெல்லாம் குத்தணுமா? ஒரு நாளாந்தர பேச்சாளர் போல ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுறாங்க. நிர்மலா சீதாராமன் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் உள்ள எஸ்ஐஆர் நடந்திருக்குது, பிரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாலேயும் எஸ்ஐஆர் நடத்தணும்னு இருக்குன்றாங்க. பச்சையான பொய் அல்லது முட்டாள்தனமான ஒரு பேச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னால நடத்துறது அப்படின்றது சம்மரி ரிவிஷன். சம்மரி ரிவிஷனுக்கும் இந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வேறுபாடு நிர்மலா சீதாராமனுக்கு தெரியல. ஆனால் இதை உச்ச நீதிமன்றம் எப்படி அணுகுகிறது அப்படின்றது ரொம்ப பிரச்சனைக்குரியது. ஒரு பெண்ணை கட்டாயமா ஒருத்தன் திருமணம் பண்றான், அந்த பெண்ணு எனக்கு விருப்பம் இல்லாமல் என்னை கடத்தி கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றான், எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க இவன்ட்டு இருந்து, இது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இல்லம்மா அது மெயின் கேஸ், அது அப்புறம் நம்ம விசாரிப்போம். இப்போ கணவன் உனக்கு 3 வேளை சோறு போடுறானா, துணி எடுத்து கொடுக்குறானா, மாமியார் உன்னை கொடுமை பண்ணாம இருக்கிறாங்களா, அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, இப்ப பேசுவோம், மெயின் கேஸ் அப்புறம் பேசுவோம்னு சொன்னாக்க அது எப்படி அறிவு உள்ளதோ, அது எப்படி நியாயமானதோ அப்படி இருக்குது. இப்போ புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். கோவை வந்து சென்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவுக்கே வகுப்படுத்தி சென்றிருக்கிறார். குறிப்பாக ஜிஎஸ்டி பற்றி ஒரு பெரிய புலகாங்கியத்தோடு பேசியிருக்கார். மோடி கொடுத்த பரிசு, அதனால தான் வணிகர்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்ன இங்கே வர வச்சுருக்காங்கன்னு சொன்னார். அடுத்து எஸ்ஐஆர் பற்றியும் பெரிய வகுப்படுத்திருக்கிறார். முதல்ல அந்த ஜிஎஸ்டியிலேருந்து தொடங்கலாம். அவர் சொன்ன அந்த புலகாங்கிதம், அதனுடைய கருத்துக்கள் பற்றி உங்கள்கிட்ட. நான் கோவை வணிகர்களை அவங்க தான் அழைத்து பாராட்ட கூப்பிட்டாங்க, மோடியை வேற கூப்பிட்டாங்களாம். அவங்கள நினச்சி வருத்தப்படுறேன். ஏன்னா பழைய க்ரீம் பண்ண அனுபவம் இருக்கு இல்லையா, அதனால் எதுக்கும் ஒரு பாராட்டிடும், எதுக்கு தொல்லை அப்படின்னு அழைத்திருக்க கூடும். அதாவது ஒரு வழக்கமாக ஒரு இதில் சொல்லுவாங்க இல்லையா, கழுதை மேலே சுமையை ஃபுல்லாக ஏற்றிட்டு ஒரே ஒரு துணியை எடுக்கிற மாதிரி முன்னால் எடுத்து இப்படி ஆட்டுவாங்க, சுமை குறைந்து விட்டதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயந்தான் இது. அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. ஜிஎஸ்டியால் பண மதிப்பிழப்பால் அழிந்து போன எஸ்எம்இ உரிமையாளர்கள், வேலை இழந்த தொழிலாளர்கள், வணிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்ல முடியாது. எகைன் க்ரீம் பண்ண அனுபவம் தான். அன்னபூர்ணா ஒரு தனிப்பட்ட வணிகர் பாதிக்கப்பட்ட மாதிரி இப்போ வணிக கூட்டமே ஆமாம் பணிந்து நிற்குது. ஆமாம். இப்போ அவங்க
உண்மையிலே இதை வந்து பாராட்டுவது அப்படின்னா யாரை பாராட்டியிருக்கணும்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப்பை தான் வந்து பாராட்டியிருக்கணும். ஏனென்றால் ட்ரம்ப் வந்து ஒரு 50% அப்படின்னு டாரிஃபை வந்து ஏற்றின பிறகு நிலை குலைந்து போனார்கள். ட்ரம்ப்பு மோடி ஃப்ரெண்டு அந்த கதையெல்லாம் ஒன்றும் நடக்கலை, அப்படி ஆயிடுச்சு. இப்போ பொருளாதாரம் ஏற்றுமதி முற்றிலுமாக இல்லை, அமெரிக்கா சார்பான நிலை ஏற்றுமதி இல்லை. பொருளாதாரம் எப்படி இயங்கும் அப்படின்னு சொன்னாக்க பண்டிகை காலத்தில் பொருளாதாரத்தை இயங்க வைப்பதற்கு ஏழை மக்கள் கையில் எப்படியும் காசு கிடையாது. ஓரளவு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய நடுத்தர உயர் நடுத்தர வர்க்கத்தினர் அவங்க ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள்ஸை வாங்க வைக்கணும். அதுக்கு வந்து இந்த விலை குறைப்பு அப்படின்றது அந்த மாதிரி பொருள்களுக்கு விலையை குறைச்சாக்க வந்து பொருளாதாரம் கொஞ்சம் இயங்கும் என்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தத்தின் காரணமாக இதை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நியாயமாக இந்த பெருமை வந்து ட்ரம்ப்புக்கு சேர வேண்டியது, நிர்மலா சீதாராமனுக்கு சேர்ந்துருக்கு. அவங்க வந்து இந்த பெருமை பிடிபடலை. அவங்களுக்கு ஒரு கிளிப்பிங் பார்த்தேன், ஒரு கடை வாசலில் நின்று இந்த ஜிஎஸ்டி குறைச்ச பிறகு என்ன பொருள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஏதோ பயங்கரமாக சொல்ல போகிறாருன்னு பார்த்தா பிஸ்கெட்டு அப்படின்னாரு அவர். அது வந்து மக்களுடைய பொருளாதார நிலைமை என்ன என்பதை வந்து காட்டுது. அல்லது ஒரு வேளை உணவு பண்டங்கள்னு எடுத்துகிட்டா இட்லி தோசை இட்லி மாவுகள்லாம் ஜிஎஸ்டி இருக்குது, சப்பாத்திக்கு மட்டும் எடுத்துட்டாங்க. அதனால் அதை யாராவது சொல்லியிருக்கலாம், ஒரே நாடு ஒரே சப்பாத்தி அப்படின்னு போயிட்டுருக்குது முன்னேற்றம்னு சொல்லியிருக்கலாம். ஜிஎஸ்டியில் அதுக்கு மேலே விஷயம் இல்லை. ஒரு நிதியமைச்சர் ஜிஎஸ்டிக்கு பாராட்டு பெறுவதற்காக வந்தவங்க ஜிஎஸ்டி நீக்கத்துக்கு பிறகு கோவை தொழில்கள் வந்து எப்படி செழித்தோங்குதுன்னு அவங்க கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கலாம். விளக்குவதற்கு எதுவும் இல்லை, அப்படி பேச முடியாதுன்ற காரணத்தினால கோவை தான் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி. ஸோ அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் எப்படிலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை ராகுல் காந்தி வந்தப்போ ஒரு தொழில் முனைவோர் சொன்னார், இந்த பகுதியோட மொத்த அழிவுக்கு காரணம் ஜிஎஸ்டின்னு சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றியும் சொல்வதை தவிர்த்து. ஆமாம், அப்படி ரிவைவ் ஆகியிருந்தால சொல்ல முடியும் அவங்களால. அதை அந்த பிரச்சனையை எடுத்து பேசினால் அவங்க வந்து அம்பலமாவது தான் நடக்கும். அதனால் சாமர்த்தியமாக அதை அப்படி முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி பற்றி ஒரு பூசி மொழிகி பேசிவிட்டு விரிவாக எஸ்ஐஆர் பற்றி பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அதில் குறிப்பாக எஸ்ஐஆருங்கிறது புதிய விஷயமே இல்லை, 1950s தொடர விஷயம். பீகாரில் நடந்தது ஒரு இயல்பான விஷயம். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டியவர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இல்லை, அதில் மக்களும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா பிஜேபிக்காரங்க பேசும்போது அதில் கணிசமான பேர் தெரிஞ்சு போய் பேசுகிறார்கள், மிச்சம் பேருக்கு அதை பற்றின புரிதலே இல்லாமல் மொட்டையாக பேசுகிறாங்க. அதிமுகவை பற்றி சொல்ல தேவையில்லை, எடப்பாடி பற்றி. இப்போ அவங்க நிர்மலா சீதாராமன் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் உள்ள எஸ்ஐஆர் நடந்திருக்குது, தேர்தல் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாலேயும் எஸ்ஐஆர் நடத்தணும்னு இருக்குன்றாங்க. பச்சையான பொய் அல்லது முட்டாள்தனமான ஒரு பேச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னால் நடத்துறது அப்படின்றது சம்மரி ரிவிஷன். சம்மரி ரிவிஷனுக்கும் இந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வேறுபாடு நிர்மலா சீதாராமனுக்கு தெரியல, அல்லது தெரிந்தும் போய் சொல்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாம். அப்போ சம்மரி ரிவிஷன்றது அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் நடந்திருக்குது. சம்மரி ரிவிஷன் என்பது என்யூமரேட்டர்ஸ் அல்லது இந்த பிஎல்ஓ அவங்க வந்து வாக்காளர்களை அணுகி வீட்டில் இறந்துருக்காங்களா, குடிபெயர்ந்து மாதிரி இருக்காங்களா, அட்ரஸ் மாதிரி இருக்காங்களா, புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்களான்னு கேட்டு தெரிந்து அவங்க செய்கிறது. இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது வேறு. இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி விதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இன்டென்சிவ் ரிவிஷன் அட் எனி ஒன் கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. இன்டென்சிவ் ரிவிஷனை நாடு முழுவதுமோ மாநிலம் முழுவதுமோ நடத்துவது இல்லை. அது ஒரு அசம்பிளி அல்லது நாடாளுமன்ற தொகுதி மட்டும். அப்படி ஒரு தொகுதியில் ஏன் நடத்தணும்னு சொல்லணும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது தேர்தலுக்கு முன்னால் நடத்தப்படுவது அல்ல. தேர்தலுக்கு முன்னால் சம்மரி ரிவிஷன் தான். இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தணும்னா அதற்கு என்ன காரணம்னு விளக்கம் சொல்லணும். இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன? இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது இன்னும் நிதானமாக இந்த என்யூமரேட்டர்ஸு போய் இந்த விவரங்களை சேகரித்து துப்புரவாக தவறு இல்லாமல் இதை செய்வது. இதை ஏன் தேர்தலுக்கு முன்னால் நடத்தக்கூடாதுன்னாக்கா, அவசரமாக செய்யக்கூடியது அல்ல இது. இப்போ 2002லேயும் 2005லேயும் கடைசியாக நடத்தப்பட்ட இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது 1 ஆண்டு 2 ஆண்டு டைம் எடுத்து
நடத்தப்பட்டது. ஆமாம், சரி, அதெல்லாம் இன்டென்சிவ் ரிவிஷன். இப்போ பண்ணியிருக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த ஸ்பெஷல் சாதா மாதிரி இது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்களே ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம் இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில், தேர்தல் அரசியல் வரலாற்றில் கிடையாது. இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து நீ வாக்காளர் இல்லை, நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்ததை அதை நாங்கள் பார்த்து நாங்கள் ஓகே பண்ண பிறகு தான் நீ வாக்காளனா குடிமகனா என்பது முடிவாகும் என்பது தான் ஒரு வரியில் சொன்னால் இதற்கான விளக்கம். இப்படி ஒரு நிலைமை இதுவரை இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் நடந்தது கிடையாது. இது 10 வாட்டி நடந்திருக்கு, 8 வாட்டி நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் போய். அப்போ இதுவரைக்கும் நடந்த என்ட்ரன்சிவ் ரிவிஷன்லாம் அவங்க தான் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஒரு என்யூமரேஷன் ஃபார்ம் கிடையாது. இதில் என்ன சட்டவிரோதம்? என்ன சட்டவிரோதம்னா, இது அன்கான்ஸ்டியூஷனல். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வாக்காளராக இருப்பதற்கு 3 தகுதி இருக்குது. ஒன்று, நீ குடிமகனாக இருக்கணும். 2வது, நீ சேன், அதாவது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். 3வது, ஒரு கிரிமினல் குற்ற வழக்கில் கன்விக்ட் ஆகிருக்கக்கூடாது. இந்த 3 நிபந்தனை அடிப்படையில் தான் ஒருத்தர் வந்து வாக்காளர். இப்போது சிட்டிசனா இல்லையான்னு நிரூபிக்கணும்னு இவங்க சொல்லிட்டாங்க. நம்ம நாட்டில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்த பிறகு அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு இது ஒரு குடியரசாக மாறுகின்ற அதே நேரத்தில் பேரலாக இந்த என்யூமரேஷன் வேலை வந்து நடக்குது, வாக்காளர்களை சேர்ப்பது. அந்த காலகட்டம் நமக்கு தெரியும் எவ்வளவு குழப்பமான கொந்தளிப்பான காலகட்டம். பல சமஸ்தானங்கள் இந்திய ஒன்றியத்துடன் சேர மறுத்தார்கள். திருவிதாங்கூர், நிசாமு, இப்படி பல பேர் சேர காஷ்மீர் பலர் சேர மறுத்தார்கள். இது இல்லாமல் பிரிவினை கால பிரச்சனை எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி சூழலில் தான் வாக்காளர்களை தீர்மானிக்கிற வேலை நடந்தது. அப்போது என்ன வரையறை சிட்டிசன் என்பதற்கு? இந்த எல்லைக்குள்ள யூ மஸ்ட் பி an ஆர்டினரி ரெசிடெண்ட், இயல்பாக சாதாரணமாக இந்த முகவரியில் இந்த இடத்தில் குடியிருப்பவர். முகவரியே இல்லாத மக்களை என்ன செய்வது? இப்போ நம்ம ஞானேஷ்குமார் 0னுக்கு விளக்கம் சொல்கிறாருல்ல, அது வந்து மும்பையில் அதனுடைய மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டு டெல்லிக்கு அனுப்புகிறார். மும்பை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இங்கே பிழைப்பு தேடி ஆலை தொழிலாளர்கள், ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, உதிரி வேலை செய்பவர்கள், சுமை தூக்குபவர்கள், இப்படி பல பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு இல்லை, ஹோட்டல்லே படுத்திருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க அங்கே படுத்திருக்கான், பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறான். இவர்களையெல்லாம் வாக்காளர்களாக சேர்ப்பதா இல்லையா? இவர்களை இந்தியர்கள் இல்லை என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? இவங்களுக்கு அட்ரஸ் இல்லை, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு அந்த கலெக்டர். அப்போ மேலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மரத்தடியில் அவன் படுத்திருக்கிறான், இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஹோட்டலில் வாசலில் படுத்திருக்கிறான் அப்படின்னா 2 ராத்திரி போய் பாருங்கள், அங்கே தான் படுத்திருக்கிறான் நான், அதுதான் அவன் அட்ரஸ், அவனை வாக்காளராக்குங்கள்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்திய குடியரசு உருவாகும் போது ஒரு குடிமகன், ஒரு வாக்காளன் எப்படி வந்து தீர்மானிக்கப்பட்டான் என்பதற்கான முறை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, குடியரசை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ நடந்திருக்கிறது நவம்பர் 4ஆம் தேதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே சிட்டிசன் கிடையாது, யாரும் வாக்காளரும் கிடையாது. இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடு. நான் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த 1 மாத காலத்துக்குள்ளே நான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கல, ஆஸ்பத்திரியில் இருந்தேன், உடம்பு முடியாமல் இருந்தேன், வெளியூர் போயிருந்தேன், வெளிநாடு ஏதோ ஒரு காரணம் முடியாமல் போயிருந்தாக்கா நான் கிடையாது. இதுதான் இப்போது. அல்லது எழுத படிக்க தெரியாத, இதை பற்றி விவரம் புரியாத மக்கள், அவங்க இப்போ ஏதோ 80% மேலே கொடுத்துட்டோன்றாங்க. இது வரைக்கும் எனக்கு ஃபார்ம் வரல. 80% 82% கொடுத்துட்டோன்னு இன்றைக்கி அறிக்கை வந்துருக்குது, எனக்கு ஃபார்ம் கிடைக்கல. இது கிடைக்கலேன்னு கேட்டால் என் பகுதியில் இருக்கிற அதிமுககாரர் ஒருத்தர் தான் உதவி பண்ணுறாரு. அவர் கெட்ட வார்த்தையிலேயே திட்டுறாரு, ஆனால் எடப்பாடி பாராட்டிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. என்ன அப்போது இப்போ என் கதி என்ன? நான் படையெடுத்துட்டு இருக்கிறேன், ஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு கேட்டுட்ருக்கிறேன். அப்போ ஃபார்ம் இல்லைன்னா இப்போ இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அப்போ அதன் பொருள் இது அன்கான்ஸ்டியூஷனல். இந்த ஃபார்ம் என்பது, இந்த ஃபார்மை கொடுப்பதற்கு இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் எந்த ஆக்டிலையோ அதன் கீழே வகுக்கப்பட்டுள்ள ரூல்ஸ்லையோ எந்த இடமும் இல்லை. குடிமகனை தீர்மானிப்பதற்கு இவர் விதித்திருக்கிற இந்த ஏற்பாடுகள் இருக்குல்ல, நிபந்தனைகள் அல்லது அதுக்கு அவங்க காட்டணும்னு சொல்கிற அடையாளங்கள், இது எதற்கும் எந்த சட்ட ரீதியான அங்கீகாரமும் கிடையாது. இதையெல்லாம் சொல்வதற்கு இந்த தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமும் கிடையாது.
ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, சிட்டிசன் நிரூபி அப்படின்னு கேட்டாக்கா, நாளைக்கு ஒவ்வொருத்தரும் புத்தி சுவாதீனம் உள்ளவன் அப்படின்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அப்புறம் நீ குற்றவாளி இல்லை, கன்விக்டட் கிரிமினல் இல்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா என்று கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது செய்யலாம்னா அதையும் செய்யலாம் என்பதை நோக்கி தான் போகுது. அதனால் அவ்வளவு கொடூரமானது இந்த எஸ்ஐஆர் என்பது. ஒரு குடிமகன் என்ற உரிமையை ரத்து செய்கின்ற அதிகாரம் இவர்களுக்கு யார் கொடுத்தது? இந்த தமிழ்நாட்டில் அல்லது பீகார்னா பீகார் மக்கள் பாரம்பரியமாக இங்கே வாழ்பவர்கள். இந்தியான்னு ஒரு நாடு உருவாவதற்கு முன்னாலே என்னுடைய பாட்டன் இங்கே இருக்கிறான். நீ இந்தியனான்னு சொல்லுன்னு கேட்கறது உனக்கு யார் அதிகாரம்? யாரோ ஒரு அகர்வால், யாரோ ஒரு பட்நாயக்கு அவங்க நான் தமிழ்நாட்டுக்காரன், இந்தியன் என்று அவனுக்கு நான் நிரூபிக்கணுமா? இது எவ்வளோ இழிவானது. இதை நியாயப்படுத்தி இதுதான் எப்பவும் நடக்குது அப்படின்னு பேசுறதும் அந்த அம்மையார் பேசுறது ஒரு ஆணவத்தோடு திமிர்த்தனமாக, ரொம்ப ஒரு இயல்பான ஆதிக்க சாதி மனோபாவத்திலிருந்து வருகின்ற திராவிட எதிர்ப்பு காழ்ப்புணர்ச்சி. அது அவங்களுடைய உடம்பு அசைவு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சொல்லிலும் அது நிறைந்திருக்குது. அப்படி பேசியிருக்கிறாங்க. பேசுனது பொய், பேசுனது ஃபேக்சுவலி இன்கரெக்ட், பேசுனது திமிர்த்தனமானது. தாங்கள் செய்கிற எல்லா அநியாயத்தையும் நியாயப்படுத்தி கொண்டு அதே வேளையில் குளத்தூரில் தான் நிறைய இந்த வாக்கு குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன 9131 அப்படி ஒரு நம்பர் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. உலகத்தில் இல்லாத ஒரு நம்பரை, ஒரு குழந்தை கூட செய்யாத ஒரு தப்பை ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் சொன்னது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த குளத்தூர் விமர்சனம் பற்றி முடிப்பார். இல்லை, குளத்தூரில் அவங்க சில இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஃபேஸ் வேல்யூவில் அதில் 2 கேள்வி இருக்குது. இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. மகாதேவ்புராவில் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் 4-5 விதமான முறைகேடுகள் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு டேட்டாவோட ஒரு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. மறுநாளே அனுராக் தாக்கூர் என்ற எம்பி அமைச்சர் அவர் என்ன செய்கிறாருன்னா, ரேபரேலியில் இந்த மாதிரி இவ்வளோ வாக்கு மோசடி நடந்திருக்கு, அப்புறம் அமேத்தியில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விடுறார். அப்போ ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டார், மகாதேவ்புராவில் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 7-8 மாதம் டைம் ஆச்சு, சொன்ன உடனே நீ அப்படி கரெக்டாக சொல்கிறிய, உனக்கு யார் அந்த விவரம் கொடுத்தது என்று அவர், அது தேர்தல் ஆணையத்திலிருந்து தவிர வேறு எங்கேருந்தும் அதை கொடுத்திருக்க முடியாது. நீதிமன்றத்துக்கே தகவலை கொடுக்காத தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு அனுராக் தாக்கூருக்கு உடனே கொடுத்துருச்சு. அப்போது ராகுல் காந்தி இதை சொன்னபோது தேர்தல் ஆணையர் அவர் என்ன சொன்னாருனாக்க, நீங்கள் ஒரு அஃபிடவிட் போடுங்க, யோக்கியனாக இருந்தால் அஃபிடவிட் ஃபைல் பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணுன்ற கேள்வியை அனுராக் தாக்கூருக்கும் கேட்டிருக்கணும். அதை தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் கேட்கல. இப்போ நிர்மலா சீதாராமன் இதை சொன்னாக்கா நிர்மலா சீதாராமன்கிட்ட ஞானேஷ்குமார் கேட்கணும், மேடம் ஒரு அஃபிடவிட் போடுங்க அப்படின்னு கேட்கணும். ஆனால் அதில் ஜோக் என்ன அப்படின்னாக்கா, நிர்மலா சீதாராமன் இந்த அவங்க சொல்லக்கூடிய குளத்தூர் தொகுதி வாக்காளர் குளறுபடிகள், உங்களுக்கு தமிழ் தெரியல, கட்படுன்றாங்க என்ன ஹிந்தியில், குளறுபடிகள் அப்படின்னு ஒருத்தர் மொழிபெயர்க்கிறாரு. அந்த குளறுபடிகளை எல்லாம் திமுக அரசு செய்ததாக அந்த அம்மையார் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ இவங்க ஏதாவது ஒரு குற்றம் சாட்டினால் அதற்கு யார் பொறுப்பு? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் சம்மரி ரிவிஷன் நடத்திய ஒன்றியத்தினுடைய தேர்தல் ஆணையம் அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் கோட்டை விட்டுருக்குறாங்க அப்படின்றத தேர்தல் ஆணையம் லாயக்கு இல்லை அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதில் எந்த பொருளும் இல்லை. ஆனால் பேசும்போது இது இவ்வளோ விவரங்கள்லாம் மக்களுக்கு தெரியறதில்லை. எடப்பாடி ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, கள்ள ஓட்டு போடுவதற்கு எதிராக திமுககாரன் கள்ள ஓட்டு போடுறத இது தடுத்துரும், அதனால தான் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இவர், அப்போது செத்து போனவங்கள்லாம் வாக்காளர்களை சேர்க்கணுமா? அப்போது இடம் மாறி போனவங்கள்லாம் சேர்த்து நீங்கள் அதெல்லாம் குத்தணுமா? ஒரு நாளாந்தர பேச்சாளர் போல் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறாங்க. அது முற்றிலும் அபத்தமானது. இந்த லட்சணத்தில் எஸ்ஐஆர்னா என்னன்னே உதயநிதிக்கு தெரியலையாம். இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது தெரியாமல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம்.
தெரிந்தோ தெரியாமலோ சரியாக தான் சொல்லி சரியா சொல்லிட்டாரு. பொதுவாக இந்த மாதிரி இந்த அக்ரோனிம்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்கும் உடனே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெஸ்ட்ரிக்ஷன்றது கரெக்டாக தான் அவர் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு சம்மரி ரிவிஷனுக்கும் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. கொளத்தூர் தொகுதியில் முறைகள் நடந்தால் அதுக்கு ஸ்டாலின் பொறுப்பு இல்லை, அதுக்கு பொறுப்பு தேர்தல் ஆணையம்னு தெரியல. அதுக்கு மேலே எஃப்ஏடிஎஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் எஃப்ஏடிஎஃப்க்கு விளக்கம். அது ஒரு சர்வதேச நிறுவனம். அந்த சர்வதேச நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், இந்த வழிகளில் ஈட்டப்படுகின்ற கருப்பு பணம் அதை வெள்ளையாக்குவது, இதை ஒடுக்குவதற்கும் கைப்பற்றுவதற்கும் அதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு எஃப்ஏடிஎஃப். சர்வதேச அளவில் இது நடக்கிறதுனால இதை கண்காணிக்கிறது இருக்குது. அதுக்காக தான் இடி அந்த பணிக்காக தான் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்கிறீங்க, இப்படி தான் தேர்தல் ஆணையத்தின் மேலே குற்றம் சொல்கிறாருல்ல ஸ்டாலின், அப்படி தான் இடியை பற்றியும் எதிர்கட்சி எங்கள் மேலே ஏவறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இடியை சுப்ரீம் கோர்ட்டு பாராட்டியிருக்கான். இப்போ தான் கவாய் வந்து காரி உமிழாத குறையாக வச்சிருக்கிறாங்க. ஆமாம் சொல்லியிருக்காரு. ஃபெடரல் பிரின்சிபல்னு ஏதாவது ஒன்று இருக்குதா, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, எல்லை மீறி போகிறீங்க, இதெல்லாம் அவங்க கொடுத்த நற்சான்றிதழ் இதுதான். எஃப்ஏடிஎஃப் வந்து இவங்களை பாராட்டியிருக்கு தான். அந்த இப்போ எஸ்ஐஆருக்கு உதயநிதிக்கு விளக்கம் தெரியல, எஃப்ஏடிஎஃப்க்கு அவங்களுக்கு தெரியல. நிதியமைச்சருக்கு கீழே தான் இடி இருக்குது. எஃப்ஏடிஎஃப் என்ன சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸு, அது தெரியல. டெரர் ரிலேட்டட் ஃபண்டுன்றாங்க டிஎஃப்க்கு. என்ன அதனால் அதை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிட்டோம். அதுக்கு மேலே அவங்க சொன்னதான் எஃப்ஏடிஎஃப் வந்து இவங்கள பாராட்டியிருக்குதான். இடி சூப்பராக இயங்குது அப்படின்னு. அது என்னன்னு பார்த்தேன் தேடி. ஒரு 2-3 கேஸு இந்த பிட்காயின் இருக்கு இல்லையா, அதில் நடக்கக்கூடிய பிரச்சனை, ரியல் எஸ்டேட் மோசடி, அப்புறம் போதை மருந்து தொடர்பானது, இது தொடர்பான சில வழக்குகளில் கைது பண்ணி பணத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. அது மொத்தமாக கூட்டி பார்த்தா ஒரு 2000 கோடி 3000 கோடி வரும்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். இதுக்கு பாராட்டி இருக்குது. அந்த பணத்தை வந்து வங்கிக்கு கொண்டாந்துட்டாங்களாம். ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் ஏறத்தாழ 18 லட்சம் கோடி ரூபா பேட் டெட், அதில் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. அதானி அம்பானி போன்ற பெருநிறுவனங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. இடியில் அஜித் பவாரில் ஆரம்பித்து ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதை வெளியிட்டிருக்காங்க. 25 இடி கேஸ், 23 பேர் பிஜேபிக்கு போயிருக்கிறான். இடி கேஸ் வந்து தள்ளுபடி. இதுதான் இடியோடைய யோக்கியதை. அதனால் இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லி இடி யோக்கியமாக செயல்படுவதாகவும், இது வேலைக்கு ஓனான் சாட்சின்ற மாதிரி இடி மாதிரி தேர்தல் ஆணையமும் நேர்மையாக செயல்படுகிறது. அப்படி நேர்மையாக செயல்படும் ஆணையத்தை இவங்க திமுகவும் காங்கிரஸும் குற்றம் சொல்லுகிறார்கள்னு சொல்லி ஒரு படி மேலே போகிறாங்க. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதன் மேலே நம்பிக்கை இழக்கும்படி ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பண்ணுறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்களாம். இதை எந்த பக்கத்தால் சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை கேட்டு கான்ஸ்டிடியூஷனல் நிறுவனங்களை காலி பண்ணுறதே இவங்க தான். ஆமாம், ஏன்னா அனைத்தையும் ஒரு சார்பாக மாற்றி என்ன காலி செய்கிறார்கள்னு சொல்வது குற்றச் செயல் அப்படின்றத நோக்கி இப்போ கொண்டு வராங்க. இப்போ என்னென்னா, இது மாதிரி இப்போ இது விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து அந்த நிறுவனங்கள் மீது நம்பிக்கை இழக்கும் செயல். இப்போது இந்த சாமியார்கள் இருக்கிறாங்க, கடவுள் பேரை சொல்லி மோசடி பண்ணுறானுங்க, பித்தலாட்டம் பண்ணுறானுங்க, ஊரை ஏமாத்துறானுங்க. இந்த இப்போ ஆசாராம் பாப்புன்னு வெளியே வந்திருக்கிறான். ஆமாம், அவன் ரேப் கேஸில் கன்விக்ட் ஆகி உள்ளே போனவன். அதுக்கு பக்தர்கள் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க செய்யும்போது அதை அம்பலப்படுத்தி பேசினால் அதை தேவதூஷணம், பிளாஸ்ஃபமி அப்படின்னு கேஸ் போடுவதை போல் இவன் பண்ணுற அயோக்கியத்தனத்தை சொன்னாக்கா, இதை நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸை வந்து இழிவுபடுத்துகிறீங்க என்று அதை திருப்பி அதில் ஒரு நிருபர் ரொம்ப அறிவாளி, இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு இப்போ இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னு சொன்னால், தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளு செய்கிறது அல்லது இடி இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னால் சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை வரும் என்பதை நோக்கி இதை நகர்த்தி செல்கிறார்கள். இப்போ இந்த எஸ்ஐஆர் இவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது தமிழ்நாட்டில். மக்களும் ஒரு பக்கம் பெரிய
பணமதிப்பு மாதிரி துன்பப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு திமுக தரப்பில் என்ன முயற்சி நடந்துட்டு? இல்லை, திமுக தரப்பில் இப்போ போட்டிருக்கிற பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அதை ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நீண்டது. அது எப்படி அன்கான்ஸ்டியூஷனல், எப்படி இல்லீகல், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று கான்ஸ்டியூஷனலே இல்லை, ஒரு கான்ஸ்டியூஷனலாகவே இந்த சிட்டிசன்ஷிப்பை கேள்விக்குள்ளாக்குகின்ற அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. அது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தான் இருக்குது. யார் சிட்டிசன் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இருக்குது. இதுவரைக்கும் யார் சிட்டிசன், இன்னென்ன ஆவணம் வச்சுருந்தா தான் நீங்கள் சிட்டிசன் என்று ஹோம் மினிஸ்ட்ரி இது வரைக்கும் சொல்லலை. கான்ஸ்டியூஷன் வந்து சொல்வது 3 அளவுகோல்கள் தான் சொல்லுது. நீங்கள் பை பர்த் அல்லது பை டிசன்ட், பிறப்பால் அல்லது அந்த பெற்றோருக்கு பிறந்தவர் என்ற முறையில் நீங்கள் இந்த மண்ணில் பிறந்தவராக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா நேச்சுரலைசேஷன், 3வது ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த 3 வழிகள் தான் இருக்குது. இப்போ நேச்சுரலைசேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், நேச்சுரலைசேஷன்றது ஒரு வெளிநாட்டுக்காரராக இருந்தால் கூட தொடர்ந்து ஒரு 10-12 வருஷம் இந்தியாவில் இருக்கிறார் அப்படின்னா அவர் குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம், அதை பெறலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்ன, இப்போ இந்தியர் ஒரு வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார், ஒரு இந்திய பெண் வெளிநாட்டவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவில் இருக்கிறாங்கன்னாக்க அவங்க சிட்டிசன்ஷிப் கேட்டு இது பண்ணலாம். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ பீகாரில் வந்து ஒரு இப்போ இல்லீகல் இமிக்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பீகாரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ நேபாள் பீகார் வந்து பார்டர். அப்போ நேபாளை சேர்ந்த பெண்களை இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது ஆண்கள் இப்போ திருமணமாகி இங்கே வர்றாங்க. இங்கே வந்து பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாங்க. அப்படி ஒரு அம்மா வந்து இங்கே கவுன்சிலராகவே ஆகிட்டாங்க, 15 வருஷமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க குடியுரிமையை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த வாக்குரிமையில் அவங்கள வந்து நீக்கி இருக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து மாறி வருவது அப்படின்றது இருக்குது. அப்போ இந்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது? ஒரு பிரபலமான ஒரு கேஸு 1996 நினைக்கிறேன், லால் பாபு ஹுசைன் வழக்குன்னு நினைக்கிறேன் அதோட பேர். அதை நம்ம திமுக மனுவில் கோட் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. நான் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலெலாம் ஓட்டு போட்டிருக்கிறேன். அப்படி வச்சுருக்கும்போது இப்போ என்னுடைய குடியுரிமையை கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு வந்து எபிக் கார்டு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பொருள் நீங்கள் அவரை குடிமகன் அங்கீகரித்து தான் கொடுக்குறீங்க. அது இல்லை அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருடையதுன்னாக்கா உங்களுடையது. அவரை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது தான் உச்சநீதிமன்ற அமர்வு கொடுத்துருக்கிற தீர்ப்பு. இதை வந்து அந்த திமுக பெட்டிஷன் வந்து விரிவாக சொல்லுது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷனே ஒன்று கிடையாது, அப்படி ஒரு ஏற்பாடே வந்து கிடையாது. அதை அப்படி ஒரு ஏற்பாடை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நாடாளுமன்றம் தான் செய்ய முடியும். அப்படி நாடாளுமன்றம் செஞ்சு அதை நோட்டிஃபை பண்ணணும், அதுக்கு பிறகு தான் அதை செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு முறையை நீங்கள் செய்ய முடியாது. 3வது, இந்த ஃபார்மை யார் கண்டுபிடிச்சாங்க? இந்த 12-13 ஆவணம் லிஸ்ட்டு போட்டிருக்கிறீங்களே, இதை யார் வந்து சொன்னது இதுதான் குடிமகனுக்கான தகுதி என்று? இதை வந்து நீங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது, இது இல்லீகல். அதற்கு மேல் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு தான் இங்கே இடம் இருக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று நடத்த இடம் இல்லை, நாடு முழுதும் நடத்துறதுக்கு இடம் இல்லை. இது எல்லா விஷயங்களையும் தனித்தனியாக சொல்லி அதில் டீட்டெயில்டாக ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட இதில் பல விஷயங்களில் பீகார் சம்மரி ரிவிஷனுக்கு எதிராக மனு போட்ட யோகேந்திர யாதவ், ஏடிஆர், இன்னும் பிறர் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை உச்ச நீதிமன்றம் எப்படி அணுகுகிறது அப்படின்றது ரொம்ப பிரச்சனைக்குரியது. முதல்லையே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பீகாரில் ஜூன் மாதம் வந்து வரும்போது இந்த எஸ்ஐஆரே அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுறாங்க. அப்போது நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அதை இப்போ பேச முடியாது, எஸ்ஐஆர் நடக்கும், அதில் எதனா திருத்தம் இருந்தாக்கா நீங்கள் சஜஷன் மட்டும் சொல்லுங்கள். இப்போ இதை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெண்ணை கட்டாயமாக ஒருத்தன் திருமணம் பண்ணுறான்,
அந்த பெண்ணு எனக்கு விருப்பம் இல்லாமல் என்னை கடத்தி கொண்டு போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறான், எனக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுங்க இவன்ட்டேருந்து, இது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இல்லைம்மா அது மெயின் கேஸ், அது அப்புறம் நம்ம விசாரிப்போம். இப்போ கணவன் உனக்கு 3 வேளை சோறு போடுறானா, துணி எடுத்து கொடுக்குறானா, மாமியார் உன்னை கொடுமை பண்ணாமல் இருக்கிறாங்களா, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், இப்போ பேசுவோம், மெயின் கேஸை அப்புறம் பேசுவோன்னு சொன்னாக்கா அது எப்படி அறிவு உள்ளதோ, அது எப்படி நியாயமானதோ அப்படி இருக்குது. இப்போ மெயின் கேஸு பெண்டிங்கில் இருக்குது, நடுவில் ஆதார் கார்டை எடுத்துக்குங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஆதார் கார்டை மட்டும் ஆதாரமாக நான் எடுத்துக்க முடியாது, வேறு சிலதையும் நான் கம்பேர் பண்ணி எடுத்துக்குவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி அதை போயிட்டு இப்போ 13ஆவதாக ஒன்று சேர்த்துருக்குறாங்க. அந்த 13ஆவது என்னன்னா, பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் கிளியர் பண்ணப்பட்ட ஒரு வாக்காளர் இருந்தால் அவர் தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாமா. இது 13ஆவதாக சேர்த்துருக்குறாங்க. இது எப்படி? அப்போ இது இந்தியா இல்லையா? இது இந்தியா தான். அவன் பீகார்லேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போட்டான்னா அதை செக் பண்ணுறதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்குது என்றால் எந்த அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. இது ஒன்று. இப்போது ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், பீகார் மைக்ரண்ட் லேபர் இங்கே வேலை பார்க்குறாரு, அவர் வந்து 1 வருஷமாக இருக்கார், அவர் இங்கே ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் என்னுடைய கேள்வி, யூபி, பெங்கால், ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்லேருந்து வேலை பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் இப்போ பீகாருக்கு மட்டும் தனி சலுகையாது? இது என்ன லாஜிக் இது? அப்போது இப்போ இந்த மாதிரி சில்லறை விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நேற்று உச்சநீதிமன்றத்தில் விவாதம் நடந்திருக்கு. கபில் சிபல் பேசுகிறாரு. அப்போது நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்கிறாரு, என்ன இந்த நாட்டில் வந்து இது மாதிரி ரிவிஷனே நடந்தது இல்லையா, எங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாதா, என்னவோ முதல் முறை நடக்கிற மாதிரி பேசுகிறீங்க, தப்பு நடக்குங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்கள், அது என்னன்னு ரெக்டிஃபை பண்ணுவோம், மெயின் கேஸை நம்ம அப்புறம் விசாரிப்போம். இப்படி நீதிமன்றம் அணுகுகிறது. இப்போ இதை நியாயமாக இந்த எஸ்ஐஆர் என்பது அன்கான்ஸ்டியூஷனல் என்பதற்கான விஷயங்கள் எடுத்து வைக்க, இப்போ என்ன திடீர்னு குடிமகன் இல்லைன்னு சொல்கிறாங்க, இது தப்பு அப்படின்னு எடுத்த உடனே தூக்கி இதை வெளியே வைத்திருக்கணும் நீதிமன்றம். அப்படி இல்லாமல் அதை பெண்டிங் வைத்து கொண்டு இந்த விஷயங்களை விவாதித்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப துயரமானது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோணத்துலேயும் லீகலாக ஃபைட் பண்ணுறாங்க, இப்போ போராட்டமும் நடத்தியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி வேலைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக அவங்களுடைய பிஎல்ஏ இருக்கிறாங்க இல்லையா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அவங்க மூலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க என்பது பாராட்டுக்குரியது. அந்த பெட்டிஷனை பற்றி ஆழமாக விவரமாக வந்து அதை பேச வேண்டியிருக்குது. பல கோணங்களில் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஒரு 25க்கும் மேற்பட்ட கிரவுண்ட்ஸ் அதில் இது இல்லீகல் என்பதை வந்து நிலைநாட்டி இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முன்மாதிரியானது. அதுக்கு மேலே போனாக்க நேற்று தேர்தல் ஆணையம் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்றவங்க கட்சி சார்பாக நியமிக்கப்படுகின்ற பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அவங்க வந்து அந்த பாகம் அதை சேர்ந்தவர்களாக இருக்கணும் என்பது ஏற்கனவே உள்ளது. இப்போ அதை எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா, அந்த சட்டமன்ற தொகுதியில் எங்கேருந்து வேணால் வரலாம் என்று அதை மாற்றி இருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. இது திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சிக்கு இவனுக்கு ஆள் கிடையாது, தில்லு முள்ளு ஃப்ராடு அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு ஆட்களை இறக்குவதற்கு இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெங்காலில் இருக்கிற அளவுக்கு கூட பாஜக கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும், அவங்களுடைய வலிமை என்னன்னு நமக்கு தெரியும். அப்போது அப்படிப்பட்ட மோசடி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையர் நியமனத்தில் தொடங்கி இப்போ இந்த பூத் லெவல் ஏஜென்ட் திருத்தம் வரைக்கும் எவ்வளவு ஃப்ராடுன்றீங்க. ஒன்று, தேர்தல் ஆணையர் எப்படி நியமிக்கணும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அது வந்து பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர் இருந்தால் தான் ஒரு நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு தீர்ப்பு 5 ஜட்ஜ் பெஞ்ச் கொடுத்ததை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பிரதமரால் ப்ரப்போஸ் பண்ணப்படுற ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர்னு மெஜாரிட்டி அவங்களுக்கு வச்சு அப்படி ஒன்று ஏற்றினாங்க. இது தப்பு, இது வந்து நேராக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு போட்ட கேஸ் இன்னும் தூங்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது முடிஞ்சது. அடுத்தது முகமது பிராச்சா என்று ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், இன்றைக்கி ஹரியானாவில் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, சர்க்கார் சோரின்னு 25 லட்சம் வாக்குகள்னு.
தேர்தல் முடிஞ்ச உடனேயே அன்னைக்கு தேர்தலில் எல்லா எக்ஸிட் போலும் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு சொல்லியும் பிஜேபி ஜெயிக்குது. அப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து செக்ஷனை கோட் பண்ணி இந்த ஆவணங்களை கொடுக்கணுன்ற அடிப்படையில் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்றதுக்கு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டு அவர் கொடுத்துருங்கன்னு உத்தரவு போடுது. போட்ட உடனே சட்டத்தை திருத்தி இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு திருத்துறாங்க. அதுக்கு அடுத்தது 45 நாளில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழித்து விட வேண்டும். இப்போ நேற்றுக்கு ராகுல் காந்தி போட்டிருக்கிறாரு, டெல்லியில் இருந்த 2024 தேர்தல் தொடர்பான எல்லா ஆவணங்களும் ஃபுட்டேஜும் அழிக்கப்பட்டு விட்டது, அதை அழிச்சிட்டாங்க, அது முடிஞ்சது. அப்புறம் இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணுறாங்களே தேர்தல் ஆணையர்கள், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த பாதுகாப்புக்கு அவங்க சர்வீஸில் இருக்கும்போது செஞ்ச எந்த காரியத்துக்கும் அவங்க ரிட்டையர் ஆகி சாகிற வரையில் அவங்க மேலே எந்த வழக்கும் போட முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து ஜனாதிபதிக்கு கிடையாது, நீதிபதிகளுக்கு கூட கிடையாது, இப்படி ஒரு இம்யூனிட்டி. அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அரசு செஞ்சுருக்குது. தேர்தல் ஆணையத்தோட முக்கியத்துவத்தை அந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறது. ஆமாம். இப்போ பூத் லெவல் ஏஜென்ட்டு இப்போ இன்னும் மிச்சம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களே ஓட்டு போட்டுக்கலாம், அதை யாரும் தடுத்தால் அது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்குது என்ற எல்லைக்கு இதை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அருமைத்தோழர், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. முதல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கொண்டாட்டத்துக்காக இங்கே வந்ததுங்கிறது உண்மையில் அது ஒரு கிரீம்பன் எஃபெக்ட் தான் அப்படிங்கிறதுலேருந்து அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி எஸ்ஐஆருக்கும் சம்மரி ரிவிஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத நிதியமைச்சர் அப்படிங்கிறத அம்பலப்படுத்துனீங்க. இன்னொன்று, எஸ்ஐஆர் என்பது சட்ட விரோதமானது அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஆதாரங்களோட விளக்கி சொன்னீங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குளத்தூர் வாக்காளர் மோசடி என்று சொல்லும்போது அது எல்லாம் ஒன்றிய அரசின் எலெக்ஷன் கமிஷனோட குளறுபடிங்கிறத மறந்துட்டு முதலமைச்சர் மீது குற்றம் சாட்டிய பற்றிய அதை அழகாக எடுத்து சொன்னீங்க. இறுதியாக திமுக இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு சட்ட போராட்டமும் களப்போராட்டமும் சிறப்பாக செய்துட்டு வருதுன்னு சொன்னீங்க. ஒரு உண்மையிலே இது ஒரு ஷாக்கிங்கான விஷயந்தான். ஒரே நாளில் எல்லாருடைய குடியுரிமையும் பறித்து விட்டார்கள். மீண்டும் போராடி நம்ம குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மோசடி, அதை நியாயப்படுத்தி ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவது எவ்வளவு பெரிய மோசடி என்பதை அழகாக விளக்குனீங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி தோழர். நன்றி.